Welcome to Futuration Study Center Salem. Your dream is our mission. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம UGTRB Physics Unit 3 Properties of Matter and Acousticsல இருக்கக்கூடிய Determinations of the Frequency using Milde-Stings apparatusோட கண்டினியூட்டி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் ரீகால் அண்ட் ரிவிஷன் செக்ஷன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெல்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது வந்து பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெல்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ட்ரான்ஸ்வர்ஸ் மோடை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்போம். லைக் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் ப்ளஸ் அது எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, லைக் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஞ்சிடியூடினல் மோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்வர்ஸ் மோட ஒரு சின்ன ரீகால் செக்ஷன் பார்த்துட்டு ஆஃப்டர் தட் we will study about the longitudinal modes of the Meldes experiment. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெல்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெல்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோனாமீட்டரோட கண்டினியூட்டி தான் இந்த மெல்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ சோனாமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டே இட் இஸ் என்எஃப் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன் மெல்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஆக்சுவலி டியூனிங் ஃபோக்கை வச்சு, ஸோ அப்போ அந்த டியூனிங் ஃபோக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோனாமீட்டரில் என்ன பண்ணியிருப்போம், ஒரே பொசிஷன் வச்சுருப்போம். லைக் ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லாம் கூட கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணி லைக் ஸ்டாண்டிங் வேவோட லூப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். லைக் இது வந்து பார்த்திங்கன்னா மெல்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆக்சுவலி 2 விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா லூப்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். அந்த லூப்ஸை நம்ம வந்து பீன்னு சொல்லலாம், இல்லைனா ஆர்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த லூப்ஸ் வந்து எத்தனை கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து லூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தென் டியூனிங் ஃபோக்கோட பொசிஷன் பார்க்க போகிறோம். அப்போ டியூனிங் ஃபோக்கை நான் வந்து ஹரிசாண்டலாக வச்சா என்னவா இருக்குது, வெர்டிக்கலாக வச்சா என்னவா இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதோடைய ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்வர்ஸ் மோட், அதாவது வந்து டியூனிங் ஃபோக் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேம் ஹரிசாண்டலாக தானே மேம் இருக்குது, நீங்கள் என்ன மேம் வெர்டிக்கல் சொல்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். ட்ரான்ஸ்வர்ஸ் மோட் அப்படின்னும் போது டியூனிங் ஃபோக் வந்து ஆக்சுவலி இந்த டைரக்ஷனில் வந்து என்ன ஆயிருக்கும், வைப்ரேட் ஆயிருக்கும். ஸோ அப்போ வைப்ரேஷன் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்குக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன மோடுன்னு சொல்லியிருப்போம், ட்ரான்ஸ்வர்ஸ் மோடுன்னு சொல்லியிருப்போம். இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் மோடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதனுடைய வைப்ரேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து பெர்பெண்டிகுலர் டு தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்குக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். தென் ட்ரான்ஸ்வர்ஸ் மோட் ஆஃப் தி வைப்ரேஷன்ஸ்க்கு உண்டான ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக் அப்படின்னும் போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 440 ஹெட்ஸ்க்கு வந்து அது வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்னும் போது ஸ்ட்ரிங்கில் ஏற்படக்கூடிய ஃப்ரீக்வன்சி நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துருப்போம். லைக் ட்ரான்ஸ்வர்ஸ் மோடில் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போ ஃபார்முலா வந்து டியூனிங் ஃபோக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கார்டிங் டு தி ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் லா ஆஃப் த ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் இன் எ ஸ்ட்ரிங் at a 2 ends of the strings வந்து நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் லாஸ் பார்த்துருப்போம்ல. ஸோ அதில் வந்து ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா FT is equal to like 1 divided by 2L square root of T divided by mu அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரின்சிபலாக எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் மோடில் பார்த்துருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் ஏற்படக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா டியூனிங் ஃபோக்குக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும், தட் இஸ் நம்பர் ஆஃப் த லூப்ஸ், அதாவது எத்தனை லூப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த நம்பர் ஆஃப் த லூப்ஸ் வந்து நம்ம எப்படி எல்லாம் மாற்றலாம் அப்படின்னா நமக்கு தெரியும். லைக் அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்க்கு வந்து நம்ம ஒரு புள்ளி கொடுத்து நம்ம ஒரு வெயிட் கொடுத்துருப்போம்ல, தட் மீன்ஸ் டென்ஷன் கிரியேட் பண்ணியிருப்போம்ல, அந்த டென்ஷனையும் லைக் இல்லைனா வந்து அந்த வெயிட்டையும் லைக் அந்த புள்ளியும் சொல்லலாம், இல்லை வெயிட்டையும் சொல்லலாம். ஸோ அதையும் டியூனிங் ஃபோக்குனுடைய இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தட் மீன்ஸ் மாற்றி என்னோட லூப்ஸோட நம்பர்ஸை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் லைக் டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி 440 ஹெட்ஸ்ன்னு கிடச்சிருந்தா நமக்கு ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கிடச்சிருக்கோம், 440 ஹெட்ஸ்ன்னு கிடச்சிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம என்ன வைப்ரேஷன் பார்த்துருப்போம் அப்படின்னா ட்ரான்ஸ்வர்ஸ் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பார்த்துருப்போம். தென் இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் மோட் ஆஃப் வைப்ரேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன டென்ஷன் T is equal to mg அப்படின்னு வந்து பேசினோன்னா ஸோ அதை வச்சு நமக்கு ஃபார்முலா மாற்றி எழுதியிருப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்னு எழுதினாலும் சரி, இல்லை எஃப்னு எழுதினாலும் சரி. அப்போ என்ன நீங்கள் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பியை வந்து நம்பர் ஆஃப் லூப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ n is equal to p divided by 2L square root of mg divided by m. இதில் கேபிட்டல் M அப்படின்றது டோட்டல் லோடு, நம்ம எவ்வளோ லோட் கொடுக்குறோமோ அது, ஸ்மால் m இல்லைன்னா ஆர் மியூ அப்படின்றது மாஸ் பர் யூனிட் லென்த்து.
அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டு இதுக்குண்டான ஈக்குவேஷன்ஸ் ப்ளஸ் இதுக்குண்டான கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதோட லைக் மெல்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ட்ரான்ஸ்வர்ஸ் மோட் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக இதை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஞ்சிடியூடினல் மோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம என்ன சொன்னோம், ஆக்சுவலி டியூனிங் ஃபோக் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். அப்போ டியூனிங் ஃபோக்கில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் வந்து வைப்ரேஷன் ஆஃப் த டியூனிங் ஃபோக் இல்லைன்னா டியூனிங் ஃபோக் ஆஃப் வைப்ரேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆஃப் வைப்ரேஷன் இஸ் parallel to the length of the string. ஓகேங்களா? ஸோ அப்போ இஸ் parallel to the length of the string. அப்போ ஸ்ட்ரிங்க்கு அந்த லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து டியூனிங் ஃபோக் வந்து பெர்பெண்டிகுலராக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதனுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குது, இதே பக்கத்தில் இருக்கா, அப்போ இந்த பக்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ வந்து இதனுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்க போது, ஆப்வியஸாக இந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்க போது. அதனுடைய லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கும் இந்த பொசிஷனில் இருக்க போகுது. அப்போ பேரலாக இருக்க போகுது. அப்போ பேரலல் அப்படின்னும் போது அதை நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துப்போம், லாஞ்சிடியூடினல் மோடுன்னு எடுத்துப்போம். அப்போ லாஞ்சிடியூடினல் மோடு அப்படின்னும் போது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் லூப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, லைக் எப்படி வந்து அதனுடைய வைப்ரேஷன் வந்து பேரலா இருக்குன்னு இருக்கு பாருங்க. அப்ப அந்த டிரான்ஸ்வர்ஸ் மோட் இருக்கு இல்லைங்களா, இந்த டயக்ராம் நான் கரெக்டா எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வைப்ரேஷன் இப்படி இருக்கு, y டைரக்ஷன்ல இருக்கு. ஆக்சுவலி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, x டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இது பெர்பெண்டிகுலர். இது என்னன்னு சொல்லுவோம், பெர்பெண்டிகுலர். இதுவே லைக் லாஞ்சிடியூடினல்ல நல்லா பாருங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ இது எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, லைக் இதுல இருக்கக்கூடிய லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கும் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ பேரலல் டு ஈச் அதர். அப்போ லாஞ்சிடியூடினல்லாம் பேரலல் டு ஈச் அதர். டிரான்ஸ்வர்ஸ்னா நமக்கு நல்லாவே தெரியும் வைப்ரேஷன். அப்போ டியூனிங் ஃபோக்கா வைப்ரேஷனான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக டியூனிங் ஃபோக்கோட வைப்ரேஷன் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா லாஞ்சிடியூடினல், பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்வர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த பொசிஷனில் மாற்றி வைக்கும்போது ஆக்சுவலி டியூனிங் ஃபோக்கு ஒன்று தான். அப்போ டியூனிங் ஃபோக் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி நமக்கு என்னன்னு கிடைக்கும், 1/2L √T/m கிடைக்க போகுது. கரெக்டுங்களா? அப்போ லாஞ்சிடியூடினல் மோடில் நமக்கு என்னெல்லாம் பார்த்தோம், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எலக்ட்ரிக்கலி மெயின்டைன் டியூனிங் ஃபோக் இன் லாஞ்சிடியூடினல் மோட் ஆஃப் த வைப்ரேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை. அப்போ இந்த இடத்துல டியூனிங் ஃபோக் இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலி அதனுடைய ஃப்ரீக்வன்சி நமக்கு என்னன்னு கிடைக்குது, 1/2L √T/m தான் நமக்கு கிடைக்குது. இந்த மோட்டை வந்து டியூனிங் ஃபோக் வந்து எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய வைப்ரேஷன் பேரலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த டைரக்ஷனில் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இருக்கோ அதனுடைய வைப்ரேஷனும் அதே இதுல தான் இருக்குது. ஸோ அப்போ எவ்ரி கம்ப்ளீட் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த டியூனிங் ஃபோக் த ஸ்ட்ரிங் கம்ப்ளீட்ஸ் ஒன்லி ஆஃப் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேஷன். என்ன மேம் சொல்கிறீங்க, ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருவோமா. அப்போ பேரலாக இருக்கும், இதை பார்த்துட்டோம். ஆக்சுவலி அப்போ வந்து லைக் therefore the frequency of the ஸ்ட்ரிங்கஸ். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம பார்க்கணும், என்னதான் அப்போ சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே கொடுத்துட்றேன். ஆக்சுவலி ஃபார்முலாவில் கொடுத்துட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், லாஞ்சிடியூடினல் மோட் ஆஃப் தி வைப்ரேஷன்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா பார்க்க போகிறோம். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபார்முலா என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்போ டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுக்குறது, அதனால இதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும், வி ஆர் கிவன் ஒன்லி. அப்போ ஃபார்முலா என்ன, Ft is equal to 1/2L √T/mu அப்படின்றது ஆக்சுவலி டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு n/2 டைம்ஸ் கிடைக்குதா. அப்போ இதில் நம்ம n/2 டைம்ஸ் அப்படின்றத நம்ம என்னென்னு எடுத்துப்போம், அப்போ நம்பர் ஆஃப் த டைம்ஸ் அப்படின்னும் போது அதில் பாதி தடவை தான் வந்து அது வந்து அதிர்வுறவே ஆரம்பிக்குது. எது, ஸ்ட்ரிங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேம் எனக்கு இந்த மாதிரி புரியல மேம் அப்படின்னா, சாரி 1 minute. ஸோ அப்போ எனக்கு இந்த ஸ்டெப் புரியுது மேம், 1/2L √T/mu எனக்கு புரியுது மேம். அப்போ ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்கான், ஆஃப் ஆஃப் தி டியூனிங் ஃபோக்கு இருக்குது. அப்போ ஆஃப் ஆஃப் தி டியூனிங் ஃபோக்குன்னா இங்கே என்னென்னு போடுவீங்க, ஆஃப் ஆஃப் தி டியூனிங் ஃபோக்கு அப்படின்றத நம்ம போடுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா
டியூனிங் ஃபோக் வந்து ஒரு 440 ஹெர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங் மேலே ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீக்வன்சி இது வந்து எஃப்டி. அப்போ ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோதான் எடுத்துக்குதான், ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ வைப்ரேஷன் தான் க்ரியேட் பண்ணுது, அதில் ஆஃப் தி. அப்போ ஆஃப் தின்னா எவ்வளோ வரும், 220 ஹெர்ட்ஸ் தான் எடுத்துக்குது. ஸோ அப்போ இதை தான் மீன் பண்ண வராங்க. அப்போ எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு n/2னா அப்போ நம்பர் ஆஃப் த டைம்ஸ், அப்போ எத்தனை நீங்கள் நம்பர் ஆஃப் த டியூனிங் ஃபோக் வேணாலும் வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் எத்தனை டியூனிங் ஃபோக் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் 3 டியூனிங் ஃபோக் 4 எத்தனை வச்சாலுமே அதில் பாதி வைப்ரேஷன் தான் எதுக்கு இருக்குது, நம்மளோட ஸ்ட்ரிங் ஆஃப் தி வைப்ரேஷன்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவர் வந்து லைக் அப்சர்வ் பண்ணுறாரு. யார், மெல்டிஸ் எக்ஸ்பிரிமெண்ட். மேம் இது எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா மெல்டிஸ் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ ஸ்ட்ராடின்ஜர் ஈக்குவேஷன்ஸ்னால் நம்ம எப்படி போடுவோம், லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்டர்னா நம்ம பல்க் மாடலஸ் எப்படி வருது. ஸோ அதே மாதிரியே மெல்டிஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, டியூனிங் ஃபோக் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் த ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் இது கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரிங் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி வந்து ஆஃப் த டியூனிங் ஃபோக்குக்கு இருக்குது. ஸோ அப்போ அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்னன்னு போட்டுக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் த டியூனிங் ஃபோக்கு என்னன்னு வச்சுக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் த டியூனிங் ஃபோக் பின்னு வச்சுக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்ல. ஸோ அப்போ லைக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக்கு நம்ம என்னன்னு சொன்னோம், n/2ன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதை அங்கே வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நார்மலாக எஃப்டி என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு எஃப்டி எழுதிப்போம். எஃப்டி இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை 2L ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை மியூ. இது பின்றது நம்பர் ஆஃப் த லூப்ஸ். எனக்கு இது புரியல மேம் அப்படின்னா நீங்கள் 1னே கூட வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சுவலி எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த டைம் தானே. அப்போ ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ஆஃப் த டைம், அப்போ நம்ம எஃப்எஸ்னா வந்து பி ஜாயின் பண்ணிப்போமா. அப்போ எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு எப்படி இருக்குது, ஆஃப் த டைம் இருக்கா. ஸோ அப்போ ஆக்சுவலி டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சி நம்ம என்னன்னு சொன்னோம் ஆல்ரெடி, எஃப்டி இஸ் ஈக்குவல் டு லைக் 1 டிவைடட் பை 2L ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை மியூ. ஆக்சுவலி அவருக்கு கிடைச்ச ரிசல்டன்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஸ்ட்ரிங் என்ன கிடைக்குதுன்னா இஸ் ஈக்குவல் டு half of the frequency of the tuning fork. அப்படியே ஆக்சுவலி என்ன அர்த்தம், நம்ம இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் புரிகிற மாதிரியே நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங் ஃபோக் வந்து 440 ஹெர்ட்ஸ்ன்னு வச்சுப்போமே. இப்போ the frequency of the string is equal to half of the frequency of the tuning fork. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி எஃப்டி இஸ் ஈக்குவல் டு 440 ஹெர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்ல. அப்போ அது 440 ஹெர்ட்ஸ்னே எடுத்துக்கோங்க. அப்போ 1/2 இன்ட்டு 440 ஹெர்ட்ஸு. அப்போ 1/2 இன்ட்டு 440 ஹெர்ட்ஸ்னால் 2ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ கிடைக்கும், 220 ஹெர்ட்ஸ். அப்போ நான் அப்ளை பண்ணுறது 440 ஹெர்ட்ஸ்னால் அப்ளை பண்ணுறேன், ஆனால் ஸ்ட்ரிங் உருவாக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ தான் உருவாக்குதான், 220 தான் உருவாக்குது. ஆனால் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனில் அப்படி கிடையாது, 1:1 ரேஷியோ. இங்கே ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா இந்த ரேஷியோ வச்சு நமக்கு வந்து ஃபார்முலா கேட்கலாம். அப்போ ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நான் அதை பேசிடுவேன். அப்போ வந்து டிரான்ஸ்வர்ஸ் மோட், அப்போ டிரான்ஸ்வர்ஸ் மோட் அப்படின்னும் போது எஃப்டி எஃப்எஸ் 1:1 கரெக்டுங்களா. நம்ம ஒரு கொஷினில் கூட பார்த்தோம். ஆக்சுவலி லாஞ்சிடியூட்டினல் மோட் அப்படின்னும் போது நான் ஃபார்முலாவை சேர்த்து எழுதிடுறேன். லாஞ்சிடியூட்டினல் மோட் அப்படின்னும் போது லைக் frequency of the string is equal to half of the tuning fork. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் வந்து டியூனிங் ஃபோக் வந்து லைக் 440 ஹெர்ட்ஸ் கிரியேட் பண்ணது அப்படின்னா லைக் எஃப்எஸ் எவ்வளோ தான் ஏற்படுத்துது, அதில் பாதி தான் ஏற்படுத்துது. அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ இது எடுத்துகிட்டு போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா 1:1/2ன்னு போடலாம். இல்லைனா இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 2:1. அப்போ எஃப்டி வந்து டபுள் டைம்ஸ் இருந்ததுன்னா எஃப்எஃப் அதில் பாதி தான் இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ கூட நம்ம கேட்கலாம். புரியுதான்னு பாருங்கள், நான் நல்லா பொறுமையாக தான் எழுதியிருக்கேன்.
அப்போ எஃப்டி வந்து 1னா எஃப்எஸ் அதில் பாதி தானே ஏற்படுத்துது, கரெக்டு. அப்போ 1:1/2. அப்போ நான் இந்த 2வை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அப்போ 2:1. அதாவது வந்து இது வந்து 440 ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பாதி 220, அதாவது 2:1 ரேஷியோ தான். அப்போ இந்த 2 ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேஷியோலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ frequency of the sting in the longitudinal mode is equal to half of the frequency of the tuning fork. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ரேஷியோஸ் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். அப்போ இந்த இடத்துல நான் இங்கே சொல்லிடுறேன் பாருங்க. ஃபார் எவ்ரி கம்ப்ளீட் வைப்ரேஷன் ஆஃப் எ டியூனிங் ஃபோக் த ஸ்டிங் கம்ப்ளீட்ஸ் ஒன்லி half ஆஃப் த வைப்ரேஷன். நான் தான் சொன்னல. அப்போ நம்ம 440 440 440 440ன்னு கொடுத்தோன்னா ஒரு சைக்கிளையும் அந்த இது வந்து எஃப்எஃப்டி. அப்போ இது ஸ்டிங் எவ்வளோதான் எடுத்துக்குது, 220 220ன்னு ஒரு சைக்கிளையும் அதில் பாதி தான் எடுத்துக்குது. ஸோ அதுதான் இதோட மீனிங். அப்போ இதுதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ வந்து அவர் கொடுக்கும்போது ஆக்சுவலி நம்பர் ஆஃப் த லூப்ஸ், அதாவது வந்து அதில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்டிங் வந்து எவ்வளோ எடுத்துக்குது, பாதி தான். அப்போ therefore the frequency of the string is half of the frequency of the tuning fork. இப்போ புரியுதான்னு பாருங்க. ஏன் அப்படின்னா அது 440 எடுக்கும் போது கம்ப்ளீட்டாக இது வந்து half of the cycle மட்டும்தான் போகுது. அப்போ இது கூட கொஷின் கேட்கலாம். ஓகேவா? ரீசன் மாதிரி கொடுத்துட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்ற மாதிரி எது ராங் எது ரைட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்போ நல்லா பாருங்க. ஃபார் எவ்ரி கம்ப்ளீட் வைப்ரேஷன் ஆஃப் த டியூனிங் ஃபோக் த ஸ்டிங் கம்ப்ளீட்ஸ் ஒன்லி half ஆஃப் த வைப்ரேஷன். அப்போ அது 440ன்னு ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அப்போ தான் இது என்ன பண்ணுது, ஒரு half ஆஃப் தி இதுவே எடுத்துக்குது, எது ஸ்டிங் ஆஃப் த வைப்ரேஷன். அப்போ இப்படி இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும், ஆக்சுவலி இதை தான் அவர் லாஞ்சிடியூடினல் மோடில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து சும்மா ஒரு 3 ஸ்டேஜ் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3. லைக் டிரான்ஸ்வர்ஸ்லியாக இருக்கட்டும். அப்போ அந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆஃப் த இது இருக்கு இல்லைங்களா, டிரான்ஸ்வர்ஸ் லாஞ்சிடியூடினல். ஸோ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னும் போது டு ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக் a resonance condition is established. அப்போ கண்டிப்பாக ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் நமக்கு தேவை. ஏன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் இருந்தால் தான் அதனுடைய ஃப்ரீக்வன்சி நம்ம பார்ப்போம்ல, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற சத்தம் உருவாகும். ஸோ அது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து முக்கியமான விஷயம். அப்போ இவர் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டேஜ் 1 என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்டிங் இருக்குல்ல, அப்போ அந்த ஸ்டிங்கில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இல்லைனா வந்து இந்த ஸ்டிங்கே வந்து ரொம்ப தோய்வாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேக் ஆகுது. அப்போ ரொம்ப தோய்வாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய முனைகள், அதாவது நீங்கள் வச்சுருக்கிற டூனிங் ஃபோக்கோட முனைகள், அதாவது இங்கே ரெசனன்ஸ் கண்டிஷன் ஏற்படுதுல, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே நம்ம மாற்றி சொல்லலாம். டியூனிங் ஃபோக் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அந்த கம்பியோ மேலே இருக்கக்கூடிய டென்ஷன் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டி. ஓகேவா? அப்போ கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் அது அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன். அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அப்போ டுவர்ட்ஸ், அப்போ இது அவுட்வர்ட்ஸ். அப்போ தூரம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறையுது, டென்ஷன் குறையுது. அப்போ கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது, டென்ஷன் அதிகமாகுதுனால ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா சப்போஸ் அந்த ஸ்ட்ரிங்கே அறந்து போச்சு அப்படின்னா அது மேலே எதுவுமே உருவாகாது. சும்மா இது 3த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து தெரியும் அப்படின்னா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. அப்போ டென்ஷன் அதிகமான ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், டென்ஷன் கம்மியான ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். அதை வச்சு இது நியர்பை, டுவர்ட்ஸ், அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் we have to discuss about the practice questions sections போயிடலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் செக்ஷன்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் மோடும் இருக்க போது, லாஞ்சிடியூடினல் மோடும் இருக்க போது. ஸோ ரெண்டும் மிங்கிள் ஆன மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம வந்து சால்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் பார்த்துலாங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன், லாஞ்சிடியூடினல் வைப்ரேஷன்ஸ் ரெண்டும் சேர்ந்தாப்பில் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ மெல்டர்ஸ் ஸ்ட்ரிங் அப்பரட்டஸ் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேஷன் தான் நம்ம இங்கே வைப்ரண்டட்னு கொடுத்துருக்காங்க பை தி ஸ்டடி.
அப்போ மெல்டஸ் apparatus யூஸ் பண்ணி டு ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேஷன், அதெல்லாம் ஓகே. நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் கண்டுபிடிக்கிறீங்க, அது மூலயமா என்ன ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்றது கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ லாஞ்சிடியூட்டினல் ஸ்டேஷனரி வேவ்ஸு, டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவ்ஸு, டேம்ப்டு ஆசிலேஷன், ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். டேம்ப்டு ஆசிலேஷன் நமக்கு வராது, ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் வராது. ஏன் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் வராது மேம்? ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் வரலாமே, ஆப்வியஸாக ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் வரலாம். ஆனால் அதில் என்ன கண்டிஷன் நமக்கு முக்கியம்? ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்குங்க. இப்போ தானே நம்ம பார்த்தோம், ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக்கஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஸ்ட்ரிங். அது ஆஃப் தனா இருக்கட்டும், எப்படின்னா இருக்கட்டும், ரெண்டே ஈக்குவல் ஆகும். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி லைக் ஈக்குவல் ஆகுது அப்படின்னாவே அது ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் தான் ஆப்வியஸ்லி. ஆனால் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். அங்கே கீழே வந்து அப்போ அட் ரெசனன்ஸ் கண்டிஷன் கொடுத்துருந்தா இதுதான் கரெக்டு. அப்போ இது இல்லை, அட் ரெசனன்ஸ்னு கொடுக்கல, அப்போ இது கிடையாது, டேம்ப்டு ஆசிலேஷன் கிடையாது. ஸோ அப்போ லாஞ்சிடியூட்டினல் டிரான்ஸ்வர்ஸ் வேவா டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவான்னு நமக்கு டவுட் வரும். ஸ்டேஷனரி வேவ்ன்றது கரெக்டு. ரெண்டு இன்பிட்வீனில், அதாவது ரெண்டு எண்டுக்கு, ராடோட ரெண்டு எண்டுக்கு கண்டிப்பாக ஆப்வியஸாக நமக்கு ஸ்டேஷனரி வேவ்ஸ் கிடைக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டு ஸ்டேஷனரி லைக் ராட் இருக்குது அப்படின்னா அந்த இன்பிட்வீனில் உருவாகுது அப்படின்னா தட் இஸ் த டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவ்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ப்ராக்ரஸிவ் வேவ்க்கும் ஸ்டேஷனரி வேவ்க்கும் வித்தியாசம் சொல்லியிருப்போம். அப்போ ப்ராக்ரஸிவ் வேவ்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராக்ரஸிவ் வேவ். அதுவே ரெண்டு இடத்துக்கு இன் பிட்வீனில் இருக்கும் போது அது நம்ம ஸ்டாண்டிங் வேவ். அதுவும் என்ன டைப் ஆஃப் ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னா தட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவ்ஸ். ஸோ வாட் இஸ் த ஆப்ஷன்? அந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் பி. ஸோ அப்போ ஃபஸ்ட் கொஷின் எதை ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா மெல்டஸ் apparatus யூஸ் பண்ணி டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டேஷனரி வேவ்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா? இந்த டிரான்ஸ்வர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி மெல்டஸ் எக்ஸ்பிரிமெண்ட். அப்போ மெல்டஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டோட என்ன மோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போகிறோம். தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆஃப் த வைப்ரேஷனஸ். அப்போ எஃப்டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது கூட கம்பேரிசன் பண்ணியிருக்காங்கன்னு ஆப்ஷன் பார்ப்போம். ஈக்குவல் டு தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டர், ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டர், டபுள் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டர், இண்டிபெண்ட் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டர். அப்போ ஆக்சுவலி இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ எது கூட வைப்ரேட்டர் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டியூனிங் ஃபோக்கை தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த டியூனிங் ஃபோக்கை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எஃப்எஸ்ஸுக்கோ எஃப்டிக்கோ டிரான்ஸ்வர்ஸ் மோடில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? இண்டிபெண்ட்டாக கிடையாது, டபுள் டைமாக கிடையாது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டு தெரியும், ஆஃப் தி இருக்கும், ஈக்குவல் இருக்கும். அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, நமக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என்ன மோடு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா என்ன மோடுன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஆஃப் த டைம் வருமா ஈக்குவல் டைம் வருமான்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவோம், மேலே போய் அதை டிரான்ஸ்வர்ஸ் மோடா இல்லை லாஞ்சிடியூடினல் மோடான்னு பார்க்கணும். அப்போ இது என்ன மோடில் இருக்குது? டிரான்ஸ்வர்ஸ் மோடில் இருக்குது. அப்போ டிரான்ஸ்வர்ஸ் மோட்னா நமக்கு என்னன்னு தெரியும்? அப்போ டிரான்ஸ்வர்ஸ் மோடு அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு மோடு தான் ஆக்சுவலி டிரான்ஸ்வர்ஸ் மோடு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு செக்ஷனில் பார்க்கும்போது டிரான்ஸ்வர்ஸ் மோட். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் மோடு அப்படின்னு பார்க்கும்போது த ஸ்ட்ரிங் வைப்ரேட். அப்போ இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இதோ இருக்குது பாருங்கள், திஸ் மோட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் மோட் அப்படின்னு கேட்கும்போது தட் இஸ் த ஈக்குவல். ஓகேங்களா? இது ஆக்சுவலி நம்மளோட மெட்டீரியலில் தப்பாக இருக்குது. புக் பேக் கொஷின்ஸில் பாருங்கள், நான் செக் அவுட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதுதான் வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஈக்குவல் டு தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டர் தான் கரெக்டு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ அந்த வகையில் செகண்ட் கொஷினுக்கு உண்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா த டிரான்ஸ்வர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி மெல்டஸ் எக்ஸ்பிரிமெண்ட், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆஃப் த வைப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஃப்ரிங் ஆஃப் த வைப்ரேட்டர். அதாவது வந்து இந்த டியூனிங் ஃபோக்கை தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப வேரியேஷன்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் தி நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அப்போ தேர்ட் கொஷின் போயிடலாம். அப்போ தேர்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா in the longitudinal arrangement of the Meldus experiment. அப்போ என்ன அரேஞ்ச்மெண்ட்டா? லாஞ்சிடியூடினல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி மெல்டஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வி. அதாவது தட் மீன்ஸ் மியூ தான் அங்கே வந்து வின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லாஞ்சிடியூடினல்
தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஸ்ட்ரிங் ஆஃப் த வைப்ரேஷன் என்ன? அப்போ அதே கொஷின் தான். அப்போ எஃப்எஸ் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வைப்ரேட்டர் தான். சாரி, ஆக்சுவலி வைப்ரேட்டர். ஸோ அப்போ எஃப்எஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டு லைக் கொஷின் தான் இதுவும். அங்கே வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் மோட் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து லாஞ்சிடியூடினல் மோட் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் லாஞ்சிடியூடினல் மோடு வந்து இந்த லைக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டர், அதாவது வந்து டியூனிங் ஃபோக்குக்கு எப்படி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்லைடில் நமக்கு இப்போ தான் பார்த்தோம் என்னன்றது தெரியும். அப்படின்னா லாஞ்சிடியூடினல் மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எவ்ரி கம்ப்ளீட் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த டியூனிங் ஃபோக் த ஸ்ட்ரிங் கம்ப்ளீட்ஸ் தி ஒன்லி ஆஃப் ஆஃப் தி வைப்ரேஷன், அதாவது வந்து தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் நம்ம கேட்டிருக்காங்க. எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக்கு. அப்போ எஃப்டிக்கு பாதி தான் இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ ஆக்சுவலி ஆஃப் ஆஃப் தி தானே. அப்போ வாட் இஸ் த ஆப்ஷன்? அப்போ ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வைப்ரேட்டர். அப்போ நம்ம ஈக்குவேஷனாக படித்தோம், அந்த வேர்டிங்காக கேட்டிருக்காங்க. அப்போ எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் t divided by 2. So this is the longitudinal mode. அப்போ longitudinal மோடோட ஃபார்முலா. அப்போ நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் மோடோட ஃபார்முலா தெரியணும், என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்போ டிரான்ஸ்வர்ஸ் மோடு அப்படின்னும் போது ft is equal to fs. இப்போ இந்த ft தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f வைப்ரேட்டர் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி is equal to வைப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல். அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் மோட்னா ஈக்குவல், லாஞ்சிடியூடினல் மோட் அப்படின்னும் போது அதையே அப்படியே எழுதிடலாம். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டியூனிங் ஃபோக் பை 2. தட் மீன்ஸ் அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டர், அதில் பாதி. ஓகேவா? இதை எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் ஒரே ஈக்குவேஷனை தான் மாற்றி மாற்றி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணால் இட் இஸ் ஈஸி, ஸோ ஈஸி ஒன்லி. ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம், சேம் ப்ராப்ளம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களோட ஹோம்ஒர்க் சம்மா கூட எடுத்துக்கோங்க. நான் என்ன இங்கே போட்டு காமிக்கிறேன், ஆனால் நான் போட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து உங்களோட ஹோம்ஒர்க் சம்மா எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு லைக் என்னவா இருக்கும் அப்படின்னா p டிவைடட் பை 2l ஸ்கொயர் ரூட் ஆஃப் t பை மியூன்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லாஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்ததுனால நான் டைரெக்டாக டக்குன்னு வந்துடுறேன். ஸோ அப்போ இதில் வந்து லூப்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்பர் ஆஃப் த லூப்ஸ் p வந்து 4 லூப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதனுடைய டென்ஷன் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 199 கிராம் வெயிட்டட். ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்கள், கிராமில் எதாவது இருக்குது. ஸோ அப்போ கிலோகிராமில் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. லாஸ்ட்டில் வந்து மாஸ் கொடுத்துட்டாங்க, இங்கே டேரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்க, டென்ஷனே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 11. ஸோ அப்போ p2 வந்து பார்த்தீங்கன்னா 2 லூப்ஸ் இருக்குது. ஓகேவா? p2 எவ்வளோ இருக்குது, 2 லூப்ஸ் இருக்குது. அப்போ டென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ t2 எவ்வளோ அப்படின்றதா கொஷின். நமக்கு ஆப்வியஸாக தெரியும். அப்போ எஃப் எல் மியூ எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா p1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் t1 இஸ் ஈக்குவல் டு p2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் t2. ஞாபகம் இருக்குங்களா? இந்த கண்டிஷன் தானே நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ t2 தான் நமக்கு வேணும், டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் t1 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல அது அப்படியே தான் இருக்கும், இங்கே கீழே வந்துருமா? ஸோ அப்போ இந்த இடத்துல t2 அப்படியே தான் இருக்குது. அப்போ t1 இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ p2 இந்த பக்கம் போயிடும். அப்போ p1 டிவைடட் பை p2. ஓகேவா? நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதை போயிட்டு ஒரு முறை ரீகால் பண்ணிவிட்டு இங்கே வாங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நம்ம வந்து t2 டிவைடட் பை t1 போது இந்த பக்கம் ஸ்கொயர் போட்டு இல்லாமல் இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ p1 டிவைடட் பை p2 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப். அப்போ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ p1 வந்து 4 லூப்பு, p2 வந்து 2 லூப்பு. அப்போ t1 வந்து
ஆக்சுவலி இந்த வேல்யூ அப்போ T2 தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஓகே ஃபைன். அப்போ T2 தான் நமக்கு வேணும். T1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ 199 P1 வந்து 4. அப்போ 4 4s are 16 வரும். லைக் 2 அப்படின்னும் போது அப்போ 2 2s are இங்கே என்னென்னு வரும்? 4ன்னு வருமா? அப்போ 16 4. அப்போ இது என்ன வரும்? 199 இன்ட்டு 4 டைம்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 199 இன்ட்டு 4. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த கண்டிஷன்ஸில், அதாவது அந்த ஈக்குவேஷன்ஸில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, 1 minute. சாரி, ஆக்சுவலி கொஷினில் ஒரே ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. ஏன்னா ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம கொஷின்ஸ் பார்க்கணும். ஆக்சுவலி சாரி. ஏன்னா இந்த மாதிரி லைக் நிறைய டைம்ஸ் வந்து கொடுத்துருக்குற கொஷின்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஆப்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா 199 இன்ட்டு லைக் 4 போடும்போது எனக்கு என்ன ஆப்ஷன் வருதுன்னா 796 தான் வருது. ஸோ அப்போ போய் கொஷின்ஸ் வந்து லைக் மெட்டீரியலில் ஆக்சுவலி தப்பாக இருக்குது, நம்ம கொஷின் பிக் பண்ண மெட்டீரியலில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலி இது 199 கிடையாது, 100. சாரி, இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். அது வந்து மெட்டீரியலில் இருக்கக்கூடிய மிஸ்டேக். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏன் மேம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபைண்ட் அவுட் பண்ணலையா, ஃபஸ்ட்டே போடலையா அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஆல்ரெடி ஒரு கொஷின் போட்டதுனால இதை நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ சாரி. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்துடுறேன். அப்போ T2 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு P1 டிவைடட் பை P2 ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ அப்போ ஆல்ரெடி எழுதுன மாதிரி எழுதுங்க. T2 இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு அப்போ 4 4s are 16 டிவைடட் பை 4ன்னு எழுத போகிறீங்க. அப்போ இங்கே என்னென்னு வரப்போகுது? 4ன்னு வரப்போகுது. அப்போ 100 இன்ட்டு 4 எவ்வளோ? 400 கிராம் வெயிட். ஓகேங்களா? ஸோ அப்போ இல்லை, ஆக்சுவலி சாரி, அப்போ கொஷினில் வந்து 199 கிராம் வெயிட்டு கிடையாது, அது 100 கிராம் வெயிட். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்த கொஷினுக்கு ஆப்ஷன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா 400 கிராம் வெயிட். அப்போ 400 கிராம் வெயிட் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் லைக் 4th கொஷினுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் சி ஆப்ஷன், 400 கிராம் வெயிட். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த மெல்டர்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து தெளிவாக நம்ம பார்த்துருப்போம் ட்ரான்ஸ்வர்ஸ் மோட்னா என்ன, வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தென் லாஞ்சிடியூடினல் மோட்னா என்ன, அதற்குண்டான வைப்ரேஷன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ இதோட இந்த லைக் வீடியோ முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அக்கோஸ்டிக்ஸ்னால் என்ன, தட் மீன்ஸ் அப்போ சவுண்ட் வேவ்ஸ்னால் என்ன, அதனுடைய பார்ட் வந்து நம்ம பார்த்து முடிச்சலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.